தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா நாணல்காடு கிராமத்தில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் 200க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மாதவன் வழங்குகிறார். மாதவன், அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களில் இருக்கக்கூடிய மக்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்களா? அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள்லாம் செய்து தரப்பட்டிருக்குதா? பூங்குழலி, தூத்துக்குடி நெல்லை மாவட்டங்களில் பெய்த கனமழையின் காரணமாக தாமிரபரனுடைய ஆற்றங்கரை ஓரத்தில் அமைந்துள்ள ஒரு ஊர் தான் அந்த நாணல்காடுங்கிற ஊர். இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகாவில் அமைஞ்சிருக்கு. தாமிரபரணி ஆறும் அந்த கிராமமும் ரொம்ப மிக மிக அருகில இருக்கிறதுனால தொடர்ந்து பெய்த மழையின் காரணமாக அந்த நெல்லையிலிருந்து தூத்துக்குடி போற வழியிலேருந்து உள்ள கட் பண்ணி போறதா நாணல்காடுங்கிற கிராமம். அந்த ரோடே ஃபுல்லா அரிச்சிட்டு போயிடுச்சு. எல்லாமே மழையில ஃபுல்லா அரிச்சிட்டு கூட அந்த கிராமமே துண்டிக்கப்பட்ட உடனே அந்த ஊர் மக்கள், அப்புறம் மீனவர்கள், பேரிடர் மீட்பு குழுவினர் உடனடியாக வந்து இன்னைக்கு அந்த பகுதியில் வந்து 200க்கும் மேற்பட்ட கிராம குடும்பங்கள் வசித்து வருகிறார்கள். அவங்க பேரிடர் மீட்பு குழு, மீனவர்கள் எல்லாருமே சேர்ந்து இன்னைக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தில் உள்ளவங்களை அவங்க ரெஸ்கியூ பண்ணி அழைச்சிட்டு வந்து பாதுகாப்பான இடத்துல தங்க வச்சிருக்காங்க. ஒரு சில பெரியவங்க அந்த ஆடு மாடு வச்சிருக்கவங்க மட்டும் கொஞ்சம் வரல. ஏன் வரலன்னா தண்ணி வடிய ஆரம்பிச்சு, கொஞ்சம் கொஞ்சமா வடிய ஆரம்பிச்சிருச்சு. நேற்றெல்லாம் ரொம்ப அதிகமா இருந்தது, இன்னைக்கு காலையிலேயும் அதிகமா இருந்தது. தற்போது மீட்பு குழுவினர் எல்லாம் மீட்ட பிறகு தண்ணி வடிய ஆரம்பிச்சிருக்கு. அந்த சாலை துண்டிக்கப்பட்டதுனால இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அந்த சாலை சரி செய்யப்பட வரைக்கும் அந்த கிராமம் துண்டிக்கப்பட்ட கிராமமா இருக்கும். பூங்குழலி, சாலை சரி செய்வதற்கு எவ்வளவு நாட்கள் பிடிக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க மாதவன்? சாலை வந்து சாதாரணமா பிளந்து போல ரெண்டாவே பிளந்துருச்சு. சாலையே டோட்டலா பிளந்து போயிடுச்சு. அது அந்த பக்கம் நடுக்கொண்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மீட்டர் 6 மீட்டர் நீளத்துக்கு டோட்டலாவே இப்ப பிளந்திருக்கிறதுனால அது சரி பண்றதுக்குன்னு போர்க்கால அடிப்படையில செஞ்சாங்கன்னா ஒரு 2 நாட்கள்ல கண்டிப்பா பண்ணிடலாம். ஏன்னா இன்னைக்கும் நெல்லை தூத்துக்குடி அந்த டோட்டலா அதுலயும் தூத்துக்குடியில ஒரு 6 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு சாலை வந்து மிகப்பெரிய பாலம் வந்து பழுதடைந்து சாலை துண்டிக்கப்பட்டிருச்சு. அது போர்க்கால அடிப்படையில அரசாங்கம் வந்து இப்ப சரி பண்ணிட்டு இருக்காங்க. அதை இதையும் சரி செஞ்சா கிராமத்துக்கு போயிட்டு வரலாம். பூங்குழலி, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி மாதவன்.